கேரள மாநிலத்துடைய ஆலப்புழா மாவட்டத்தில் கருவாட்டா கிராம பஞ்சாயத்தின் கீழே வரக்கூடிய 9ஆம் நம்பர் வார்டில் பார்த்தா ஒரு அழகான வாடகை வீடு ஒன்று இருக்கு. இந்த வாடகை வீட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஃபேமிலி இந்த இடத்துல வாழலாம். மேற்கொண்டு அந்த கிராமமும் பார்க்கறதுக்கு இயற்கையாகவும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையாகவும் அழகா காணப்படுற ஒரு இடமாவும் இருக்கு. அதே சமயம் இந்த அழகான வாடகை வீட்டை எட்டி இருந்து பார்த்தா ஒரு குட்டியான ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்னதான் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லைன்னாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இங்க வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். அப்படிப்பட்ட இந்த வாடகை வீட்டில் தான் 65 வயது இருந்த சிவன்குட்டி செட்டியார் என்ற ஒரு வயதானவர் தன்னுடைய குடும்பத்து கூட வாழ்ந்துகிட்டு வராரு. இந்த சிவன்குட்டி செட்டியாரை பற்றி சொல்லணும்னா இவருடைய மனைவி பெயர் சரஸ்வதி. இவங்களுக்கு மொத்தம் 2 மகள்கள் இருக்காங்க. முதலாவது சசிகலா, இரண்டாவது ஸ்ரீகலா. இதில் சசிகலாங்கிறவங்க கணவர் கூடயே வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது மகளான ஸ்ரீகலா கேரளாவில் தான் இருக்காங்க. அவங்க கணவரும் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த 2வது மகளான ஸ்ரீகலாவுக்கு 13 வயசுல மகள் இருக்காங்க. அதே சமயம் அவங்க ரீசெண்டாக கர்ப்பமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ கணவர் வெளிநாடு போயிட்டாரு, நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் நம்முடைய டெலிவரி டைம்லையும் ஆள் வேணும், அதனால நம்ம அப்பா அம்மாவுடைய வீட்டிலே போய் தங்கிடலான்னு சொல்லிட்டு போன வருடமே தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு இந்த சிவன்குட்டியோடைய வீட்டுக்கு இந்த ஸ்ரீகலா அப்படின்ற பெண்மணி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் மொத்தம் 4 பேர், வயிற்றுல இருக்கிற அந்த சிசுன்னு சேர்த்து 5 பேரும் ஒரு நிம்மதியான எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்கே அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் சிவன்குட்டி செட்டியாரை பற்றி சொல்லணும்னா தன்னுடைய மகளை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்களுக்காகவே அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 25 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தா 10 சென்ட் நிலத்தை வாங்கி அங்க புதுசா ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டு வராரு. அந்த வேலை கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன்ல இருந்திருக்கு. பட் அந்த வீட்டுக்கு அவர் குடி போறதுக்கு முன்னாடியே தான் அவருடைய வீட்டில் அவர் எதிர்பார்க்காத ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் சுதந்திர தினம் ரீசெண்டாக முடிஞ்ச 80வது சுதந்திர தினத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தா ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த ஸ்ரீகலாங்கிற மகளுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அதாவது ஏற்கனவே டெலிவரி டைம் குறிக்கப்பட்டிருந்தாலும் முன்கூட்டியே அவங்களுக்கு பெயின் வர மாதிரி இருந்ததுனால நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, இங்கே இருந்தோம்னா அந்த நேரத்தில் நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை அழைச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஆலப்புழாவில் உள்ள மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது யாருன்னா இந்த சிவன்குட்டியும் அவருடைய பேத்தியான 2வது மகளுடைய மகளான 13 வயது இருந்த ஒரு சிறுமியும் தான். சிவன்குட்டிக்கு என்னதான் சமைக்கலாம் தெரிஞ்சாலும் அவர் கொஞ்சம் வயதானவருங்கிறதுனால சரியானபடி அவரால் எந்த வேலைகளும் பார்க்க முடியாது. அதே சமயம் சாப்பாட்டுக்கு தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு போற நேரத்தில் அந்த ஸ்ரீகலா தன்னுடைய மகள் கிட்ட நீ வேணும்னா உன்னுடைய தோழியோடைய வீட்டில் போய் தங்கிக்கோ, நான் அந்த வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சிறுமியும் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா தோழி வீட்டுக்கு போறது, அதுக்கப்புறம் தாத்தா கூடயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை அப்படியே நகர்த்திக்கிட்டே வராங்க. இப்படியே ஆகஸ்ட் 14ஆம் தேதி போகுது, ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் வருது. இந்த சிறுமி பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ஸ்கூலுக்கு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு போயிட்டு மதிய நேரத்தில் ரிட்டர்ன் ஆகிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தா கிட்ட, தாத்தா நான் என்னுடைய தோழி வீட்டுக்கு போகிறேன், நான் நாளைக்கு தான் வருவேன், நீங்கள் பத்திரமா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திங்ஸையும் தன்னுடைய பேக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்க. பட் அதுதான் அவங்களுடைய தாத்தாவை பார்த்த கடைசி தருணம். அடுத்த நாள் அந்த சிறுமி தோழியோடைய வீட்டில் இருந்தே நேரடியாக அவங்க ரெகுலராக படிக்கக்கூடிய டியூஷனுக்கு போயிட்டாங்க. அங்கே அந்த டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் நேரத்தில் தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா அந்த தாத்தாவுடைய வீடு வெளிப்பக்கமாக பூட்டி இருந்திருக்கு. ஒருவேளை தாத்தா அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கா. அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதன் பிறகு நீண்ட நேரமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்குறா. அப்போது தாத்தா வராததுனால வேற வழி இல்லாமல் மறுபடியுமே தன்னுடைய தோழியோடைய வீட்டுக்கு அந்த சிறுமி போயிருந்திருக்கா. அடுத்த நாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்போ வீட்டில் இருக்குங்கிறதுனாலையும் தோழியோடைய வீட்டில் இருந்து காலை நேரத்திலேயே இந்த சிறுமி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அப்பவும் அந்த வீடு வெளிப்பக்கமாக தான் பூட்டி இருந்துச்சு. அந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த குடும்பத்தார்களுக்கு 2 விஷயத்தை கொடுத்துச்சு. ஒன்று சந்தோஷம், இன்னொன்று அதிர்ச்சி. சந்தோஷம் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்ட அந்த ஸ்ரீகலா நல்ல விதமாக அவங்களுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. 2வது அந்த அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த தாத்தாவை எங்கே தேடினாலும் காணும். இந்த சிறுமி பல இடங்களில் தேடி பார்க்குறா, எங்கேயுமே கிடைக்கல. அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் முந்தா நாள் தான் ஈவினிங் நேரத்தில் அவர் டீ குடிக்கிறத பார்த்தேன், அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால அந்த சிறுமிக்கு என்ன
பண்றதுன்னு தெரியல. தொடர்ந்து அந்த வீட்டை பார்க்குறாரு. ஒருவேளை தாத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது ட்ராமா ஆடுறாரோ அப்படின்னு நினச்சி அவரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போதான் தாத்தாவுடைய செருப்பு அந்த வீட்டுக்கு வெளியிலேயே இருக்கிறதா பார்க்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் தாத்தா உள்ளதான் இருக்காங்க போல அப்படின்னு நினச்சி அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் கிட்ட தாத்தா உள்ளதான் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, கதவை இன்னும் திறக்கவே இல்லை, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுமே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பதறி அடித்தபடி அந்த வீட்டுக்கு வந்து பூட்டி இருக்கிற அந்த பூட்டையும் உடைச்சிட்டு டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த கிராமமே அது வரைக்கும் பார்த்துறாத, கேரள மக்களும் அது வரைக்கும் பார்த்துறாத ஒரு கொடூரமான மிக மோசமான காட்சியை அங்க பார்க்கவும் செஞ்சாங்க. புது பேரனையோ புது பேத்தியோ பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்த சிவன்குட்டி செட்டியார் அன்னைக்கு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஒரு சேர்ல நிர்வாணமா கைகால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில தலையில ரத்த காயத்தோட கழுத்துல துணி சுத்தினபடி அந்த இடத்துல அசைவின்றி இறந்து கிடக்கிறத பார்த்ததும் அந்த மொத்த ஊரே அதிர்ந்து போனுச்சு. அன்னைக்கு சிவன்குட்டிக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்திருக்கும், எதனால அவருடைய வீடு வெளிப்பக்கமாக பூட்டி இருந்துச்சு, எதனால அவர் சேர்ல எந்தவித துணியும் இல்லாம உட்கார வைக்கப்பட்டாரு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் தான் இருக்கும், போலீஸ் இந்த வழக்குக்குள்ள எப்படி வந்தாங்க, கில்லரை எப்படி அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்ற எக்கச்சக்கமான சந்தேகத்தோட தான் இன்னைக்கான வீடியோவை நம்ம தெள்ள தெளிவாக அலசி ஆராய போறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த கேஸை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சிவன்குட்டி செட்டியாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை யாராவது இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் தொடர்ந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. வீடியோஸை ரெகுலராக பார்க்குற அனைவருக்குமே மிக்க நன்றி. தகவல் கேள்விப்பட்டதும் ஆலப்புழா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வராங்க. அதே சமயம் அந்த கிரைம் நடந்த ஊரு பார்த்தா தற்போதைக்கு உள்துறை அமைச்சரா, அதாவது கேரள மாநிலத்தில் உள்துறை அமைச்சரா இருக்கிற ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான தொகுதிங்கிறதுனால விஷயம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சது. ஸோ இதனால அமைச்சர் தொகுதியிலேயே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவும் அந்த செய்தியை கவர் பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அது ஒரு பெரிய பாரமாகவும் இருக்கு. குறிப்பாக போலீஸ் அதிகாரிகள் தகவல் கிடைச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அலமாரிகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு, பொருட்கள் எல்லாமே கலைந்த நிலையில இருக்கு. முக்கியமாக சிவன்குட்டியோடைய உடம்புல எந்தவித துணியும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸுமே மிரண்டு போறாங்க. அதே சமயம் எதுக்காக இந்த கில்லர் இதை பண்ணியிருப்பான், இவரை இப்படிப்பட்ட கோலத்தில் உட்கார வைக்கிறதுக்கு கில்லருக்கு என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதே சமயம் வீட்டில் இருக்கிற நகைகளும் பணமும் காணாம போயிருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு கொள்ளைக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் என்ன விஷயத்தை நோட் பண்றாங்கன்னா, இவர் ரீசெண்டா தன்னுடைய மகளுக்காக வீடு கட்டிக்கிட்டு வரதுனாலையும் எப்படியும் கேஷ் வந்து கையில வச்சிருப்பாரு, அதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் இவரை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் தாக்கி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அட் த சேம் டைம் அவருடைய கழுத்துல எனி டைம் ஒரு தங்க சங்கிலி போட்டிருப்பாரு, அதுவுமே மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த 2 பெண்களுக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நம்முடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சாலும் இந்த துக்க செய்தி அதை எல்லாத்தையுமே மறைச்சி அவங்களுடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீரை அழிச்சு வேதனை கண்ணீரை கொடுக்க ஆரம்பிச்சது. எந்த ஹாஸ்பிட்டல்ல மகளுக்காக நம்ம துணையா இருந்தோமோ அதே ஹாஸ்பிட்டலுடைய மார்ச்சுரியில தான் அன்னைக்கு தன்னுடைய கணவரை அந்த சரஸ்வதி கடைசியா அவங்க பார்க்கறாங்க. எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்க. கூடவே அவ்வளோ நாள் ஒன்றா இருந்து கடைசியாக போகிறப்ப கூட சந்தோஷமாக இருந்த அவருடைய முகத்தை இறந்த நிலையில் அவ்வளோ காயத்தோட பார்க்கும்போது ஒரு மனைவியா, ஒரு பெண்ணா, ஒரு மனிதனா அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வலிகளை அந்த அம்மாவுக்கு கொடுத்தது யாரு, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கோபமும் ஒரு வேகமும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சதும் டிஐஜி, அந்த மாவட்டத்தோட எஸ்பி அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு
இடத்துக்கு வந்து கிரைம் சீனை நேரடியாகவே நோட்டமிடுறாங்க. அதே சமயம் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமையுமே ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர், டாக் ஸ்குவாட் எல்லாருமே வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணவும் செஞ்சாங்க. அட் த சேம் டைம் அந்த இடத்துக்குள்ள கில்லர் எப்படி நுழைஞ்சிருப்பான் அப்படிங்கிறத தேடி பார்க்குறாங்க. வீட்டோடைய பூட்டு வெளிப்பக்கமாக பூட்டி இருந்ததுனால எப்படியும் கில்லர் உடைச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி சந்தேகத்தோடு தேடி போனதில் தான் அந்த வீட்டோடைய பின்பக்கம் இருக்கிற பாத்ரூமில் வெண்டிலேட்டர் ஃபேன் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அது வழியாக தான் கில்லர் நுழைஞ்ச மாதிரியும் போலீஸுக்கு தடயம் கிடைக்குது. ஆனால் அந்த வீட்டோடைய அந்த பாத்ரூம் தாப்பா வந்து உடைக்கப்படாமலே இருக்கு. நார்மலா நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா அதை தாப்பா போட்டு தான் வச்சிருப்போம். ஆனா அந்த தாப்பா ஏன் திறந்திருக்கு, அது ஏன் உடைக்கப்படல, காலாலேயோ கையாலேயோ உடைச்ச மாதிரி எந்தவித தடயமும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் போலீஸுக்கு அங்கேயே பொறித்தட்ட ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த சிவன்குட்டி செட்டியார் ரீசெண்டா ஒரு வீடு கட்டிட்டு வராருன்னு சொன்னல, அந்த வீட்டுல வடமாநில இளைஞர்கள்லாம் வேலை பார்க்கறாங்க. ஒருவேளை அவங்க யாராவது இவரை கொலை பண்ணிருப்பாங்களா, இவர்கிட்ட காசு இருக்கு, நகை போட்டிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யாராவது இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகைகள் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போலீஸ் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று அந்த வடமாநில இளைஞர்கள் அவங்க கிட்ட விசாரணை பண்ணா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாராவது, அப்படி இல்லைன்னா லோக்கல்ல இருக்கிற யாராவது, அப்படி இல்லைன்னா இந்த சிவன்குட்டிக்கு வேற யாரு கூடயாவது பகை இருந்திருக்கலாம். அந்த பகையினால தான் இவர் வீட்டை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம இவரை எப்படிப்பட்ட கோலத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்கணும்னு போலீஸ் கருதவும் செய்றாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பல ஆங்கிளில் அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க கிட்டலாம் விசாரணை பண்ணுறாங்க. பட் யார்கிட்ட கேட்டாலும் சிவன்குட்டி ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் இந்த ஊருக்கே வந்தார். இவங்களுடைய சொந்த ஊர் கொல்லம்ல இருக்கிற நெடுங்கோலம் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த இடத்துல இருந்து தான் இவங்க வந்தாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக தான் இருப்பார். யாருக்கிட்டையும் எந்தவித சண்டை சச்சரவுலாம் போட்டது கிடையாது. நல்ல மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ லோக்கலில் இப்படி நல்ல பேர் இருக்கிறதுனாலையும் யாருக்கிட்டையும் அவருக்கு பகை இல்லைங்கிறதுனாலையும் போலீஸுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் பாய ஆரம்பிச்சது. அந்த சந்தேகம் யார் மேல அப்படி திரும்புதுன்னா அந்த 13 வயது சிறுமி மேல. ஏன்னா இந்த சிவன்குட்டியோடைய மகளும் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. இப்போ அந்த வீட்டில் இருந்தது இந்த 13 வயது சிறுமி தான். குறிப்பாக போலீஸுக்கு அவன் மேலே சந்தேகம் வருவதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அக்கம்பக்கத்தில் அவங்க விசாரணை பண்ணப்போ அந்த கிரைம் சீனை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படிங்கிறத விசாரணை பண்ணப்போ ஒரு முக்கியமான டீட்டெயிலை நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இந்த பொண்ணு வந்து 2 நாட்கள் இங்கே வந்துட்டு போனதாகவும் தோழியோடைய வீட்டில் தங்கினதாகவும், அதுக்கப்புறம் தாத்தா வந்து கதவு திறக்கல, செருப்பை பார்த்தேன், வீடு வந்து வெளியிலே பூட்டியிருக்கு, உள்ள இருந்துகிட்டே ஏதோ பண்றாரு போல அப்படின்னு நினைச்சு எங்க கிட்ட வந்து சொன்னா சார். ஆனா தாத்தாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இருக்காரு அப்படிங்கிற எதையுமே இவ பார்க்காம எப்படி இவ சொன்னா தாத்தா உள்ளதான் இருக்காரு, அதுவும் பூட்டு வெளியில பூட்டப்பட்டு இருந்தாலும் எப்படி உள்ளதான் இருக்காரு அப்படின்றத சொன்னா அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு புரிதட்ட ஆரம்பிச்சுது. ஸோ இதனால அந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் மொத்தமா வாட்ச் பண்றாங்க. அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்றா, எந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன், எமோஷனல்ல இருக்கா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறா அப்படிங்கிற எல்லாத்தையுமே துல்லியமாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சேம் டைம் அங்கே இருந்த ஊர் மக்கள்கிட்டையும் அந்த பொண்ணு முத நாள் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்ன பண்ணா அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பேக்கரி கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, சார் இவ எப்போதுமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வாங்குவா, ஆனால் நேத்தின்னு பார்த்து நிறைய ஸ்வீட்லாம் வாங்கினா, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போனா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால எனக்கு என்னவோ அவ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு இப்போ இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒரு 13 வயசு சிறுமியால இதை பண்ணியிருக்க முடியுமா, அந்த அளவுக்கு தைரியம் இருக்குமா, அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு இருந்துச்சு. பட் இந்த காலத்துல யார் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம், எப்படி வேணாலும் அதை பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால போலீஸ் வந்து ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கண்காணிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானா, எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கு, நான் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த ஆட்கள் கிட்ட சொல்லியிருக்கான். வீட்டில் ஒரு டெத்து நடந்திருக்கு, தாத்தா இறந்து போயிட்டாரு, அதை பத்தின எந்தவித கண்ணீரோ எந்தவித கவலையுமே இல்லை, நான் இங்கிருந்து கிளம்பணும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவ சொன்னதுமே போலீஸுக்கு அது எல்லாமே இன்னும் பெரிய சந்தேகத்தை கிளப்பிடுச்சு. ஸோ இதனால அந்த பொண்ணை இப்போ என்ன பண்றாங்கன்னா தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ வந்து முத நாள் உன்னுடைய தோழியோடைய வீட்டுக்கு போனதெல்லாம் உண்மைதான், ஆனா தாத்தாவுக்கு ஏதோ நடந்துருச்சு, வீடு பூட்டி இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும், உனக்கு சம்திங் இந்த வீட்டில் நடந்ததை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, நீ எதையும் எங்ககிட்ட மறைக்கிற, அதை மட்டும் எங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு நாங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம்
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா, நல்லா நம்ம வயசுல இருக்கிற ஆட்கள் கூட அந்த அளவுக்கு தெளிவான பதில்கள்லாம் சொல்ல மாட்டோம், ஆனா அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட அவ்வளோ தெளிவா பயப்படாம பல கட்டுக்கதைகளை சொல்றா. பட் அதை எதையுமே போலீஸால நம்ப முடியல. ஃபைனலி அவகிட்ட இருக்கிற போனை புடுங்கிறாங்க. அவ யூஸ் பண்ற நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அதை செக் பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய வாட்ஸ்அப்லாம் பார்த்தா ரீசெண்டா டெலீட் பண்ண மாதிரியான சில மெசேஜ்லாம் தெரியுது. அட் த சேம் டைம் அந்த வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரிய எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார் இது எல்லாத்தையுமே பண்ணது என்னுடைய அப்பா தான், அவர் தான் நகைக்கு ஆசைப்பட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, அது எனக்கு தெரியும், நான் தான் உங்ககிட்ட சொல்லல, நான் தான் என்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி டிராமா ஆடிட்டான் அப்படின்னு சொன்னதுமே போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. 13 வயசு பொண்ணால இந்த அளவுக்கு ஒரு டிராமா ஆட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் தான் போலீஸுக்கு இருந்துச்சு. பட் அவ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே பொய் தான். ஏன்னா இந்த பொண்ணோடைய அம்மா இருக்காங்களா ஸ்ரீகலா, அவங்களுக்கு 2 மேரேஜ். முதல் மேரேஜில் பிறந்தவங்க தான் இந்த 13 வயசு சிறுமி. அதுக்கப்புறம் அந்த கணவரை பிரிஞ்சுட்டு 2வது கணவர் கூட தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த திருமணத்தில் தான் ரீசெண்டாக 2வது குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்றது அந்த முதல் கணவரான இந்த பொண்ணுடைய பயாலஜிக்கல் ஃபாதர், அவர் எங்க இருந்தாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அவர் இந்த ஊருக்கு வந்துட்டு போன மாதிரியான எந்தவித தடயங்களும் எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஸோ போலீஸுக்கு இவ இன்னும் தில்லுமுள்ளு தான் பண்றா, பொய் சொல்றா அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்காக மறுபடியும் அவகிட்ட விசாரணை பண்றாங்க. அப்போதான் அந்த தாத்தாவுக்கு என்ன நடந்துச்சு, எதனால அவளுடைய தாத்தாவை நிர்வாணமாக உட்கார வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்லும்போது போலீஸே ஒரு நிமிஷம் ஜர்க்காகி போறாங்க. அந்த செயலுக்கான காரணம் என்னங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஆனா இவ மட்டும் அந்த கொலையை தன்னந்தனியா பண்ணல. இவளுடைய ஃபுல் மாஸ்டர் பிளான் தான் இந்த கொள்ளை மற்றும் கொலை திட்டங்கள். இவளுக்கு உதவி பண்றதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா 3 பசங்க. அந்த 3 பசங்களும் மைனர் பசங்க. 2 பேரு +1 படிக்கிறாங்க, ஒருத்தன் +2 படிக்கிறான். இதுல +2 படிக்கிற பையன் கூட தான் இவளுக்கு காதல். அந்த பையனுடைய ஊரு இந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 75-80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதாவது கொல்லம் பகுதியில பரவூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த தாத்தாவுடைய சொந்த பூர்வீகம் கொல்லத்தில் இருக்கிற ஒரு ஊருன்னு சொன்னல, அந்த ஊர்ல இவ வந்து படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பையன் கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போதான் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, காதலையும் விழுந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் தாத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கா. என்னுடைய தாத்தா கிட்ட நகைகள் இருக்கு, புதுசாக வீடுலாம் வர கட்டிக்கிட்டு இருக்காரு, அதனால பணம் இருக்கு, நாம அதை கொள்ளையடிச்சிட்டா நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கலாம், நம்ம டூர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஆரம்பத்தில் இவங்களுடைய காதல் ரொம்ப மூர்க்கமா போயிருந்திருக்கு. அந்த டீனேஜ் பருவத்துல யாரும் யோசிக்காத அளவுக்கு அவங்களுடைய காதல் போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவளுடைய காதலனுக்கு போதை பழக்கங்களும் இருந்திருக்கு. கஞ்சா அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறதுன்னு அந்த 18 வயசு கூட நிரம்பாத பையனுக்கு இந்த பழக்கங்கள் அனைத்துமே இருந்திருக்கு. குறிப்பா இந்த பொண்ணுக்குமே அந்த பழக்கம்லாம் உண்டு. அந்த பையன் கூட சேர்ந்து எல்லா விதமான போதையும் இவ எடுப்பா அப்படின்ற மாதிரியும் சில ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா நிறைய கேரளா ஆர்டிக்கலை ரெஃபர் பண்ணதுல அவளுக்குமே அந்த பழக்கம் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு நாள் வந்து அந்த பையன்கிட்ட நான் வந்து என்னுடைய தாத்தாவை கொலை பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ அவன் எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நான் பைக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன், உங்ககிட்ட தான் பைக் இல்லையே, அவர்கிட்ட ஒரு 4-5 பவுன் கிட்ட தங்க நகை இருக்கு, அது இல்லாமல் வீடு கட்டிட்டு இருக்காரு, காசு இருக்கு, அதை நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த பையனும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதுக்காக அந்த பையன் தன்னுடைய இன்னொரு 2 நண்பர்களை அவனை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோளாறு 2 ஆட்களை சேர்த்துக்கொள்ளவும் செய்கிறான். அதே சமயம் என்ன பண்ணணும், எப்படி இந்த வீட்டுக்குள்ள வரணும், எந்த இடத்துல நகை இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஒவ்வொரு நாளும் இவ பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. ஃபைனலி எல்லாத்தையுமே நோட்டமிட்டதுக்கு பிறகு தன்னுடைய காதலன் கிட்டையும் அவனுடைய கேங் கிட்டையும் பின்பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் வழியா வரணும், அங்க இருக்கிற சிமெண்ட் சீட்டை கழட்டிட்டா உன்னால அந்த பாத்ரூம்குள்ள வந்துட முடியும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட முடியும், தாத்தாவை நீ ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற நகைகளை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஸோ அதுக்கான தருணம் எப்போ வரும் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தாத்தா வெளியில போயிருந்த நேரத்துல ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி அந்த அலமாரியை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஏன்னா அதுக்குள்ளதான் நகையும் பணமும் இருக்கு. பட் துரதிருஷ்டவசமா தாத்தா அதை பார்த்ததும் அவளை கடுமையா திட்டவும் செய்யறாரு. இங்க பாரு, உன்னுடைய அம்மா வந்ததும் கண்டிப்பா நான் இதை சொல்லுவேன், சொந்த வீட்டிலே நீ திருடுறியா அப்படின்னு சொல்லி
கடுமையாக திட்டவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நான் என்னுடைய தோழி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடைமைகளை எடுத்துகிட்டு போயிருந்திருக்கா. அப்போது தன்னுடைய காதலன் கிட்ட இதுதான் சரியான சந்தர்ப்பம், என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடன்னு வர மிரட்டுறாரு, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நைட்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த 3 பசங்களும் பரவூர் என்ற ஊரில் இருந்து ஹரிப்பாடு என்ற ஊருக்கு ட்ரெயினில் வந்ததாகவும் அந்த ஹரிப்பாடில் இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கிரைம் நடக்க போகிற வீட்டுக்கு எப்படியோ லிஃப்ட் கேட்டோ அங்கே இருக்கிற பஸ் மூலியமாவோ இரவு நேரத்தில் வந்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த வீடு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இருட்டில் யாருடைய கண்ணுலையும் படாம அந்த வீட்டுக்கு பின்னாடி போனதாகவும் அதன் பிறகு அவ சொன்ன மாதிரியே அந்த வென்டிலேட்டர் வழியா இந்த 3 பசங்க உள்ள நுழைஞ்சதாகவும் அதான் அந்த தாத்தா பார்த்துட்டதாகவும் அதுக்கப்புறம் இவனுங்க அங்க இருக்கிற கட்டையை எடுத்து அந்த தாத்தாவை அடிச்சதுல மயக்கமாயிட்டாரு. அதே சமயம் அந்த வீட்டோடைய அலமாரி எல்லாத்தையுமே உடைச்சிட்டு பணத்தையும் நகையும் அவனுங்க திருடிக்கிட்டதாகவும் அதே சமயம் அதை எல்லாத்தையுமே நான் லைவா பார்க்கணும், எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவனுங்க வீடியோ கால் பண்ணி நடக்கிற ஒன்னொன்னையும் காட்டிக்கிட்டே இருந்ததாகவும் ஃபைனலி அவங்களுடைய திட்டங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தாத்தாவை ட்ரெஸ் இல்லாமல் அந்த சேரில் உட்கார வச்சுட்டு கை கால்கள் எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் அந்த 3 பேரும் வெளியில் வந்து வீட்டை பூட்டு போட்டுட்டு அங்கேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனதாகவும் அதுக்கப்புறம் அவனுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை மெச்சூராக இருக்கிற ஒரு ஆள் கூட யோசிக்காத அளவுக்கு அந்த சின்னஞ்சிறுசுங்க இந்த அளவுக்கு யோசிச்சு இப்படி இந்த கொலையை பண்ணோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, போலீஸாலேயே இதை நம்பியிருக்க முடியாது. கேட்குற நமக்கே எப்படி இருக்கு? 13 வயசு பொண்ணு தான் இந்த மொத்த பிளானுக்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்கா. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த பசங்களை தேடி போறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல 3 பேரையும் பிடிக்கிறாங்க. 16,000 ரூபாய்க்கு அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயம் அடகு வைக்கிறதுக்கு ஆதார் கார்டு வேணும், நகையை விற்கிறதுக்கும் ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் தங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் மூலியமாகவும் அந்த முயற்சியில் அவனுங்க ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலி அந்த 3 பேரையுமே வெவ்வேறு இடங்கள்ல ஆலப்புழா போலீஸ் பிடிக்கிறாங்க. அவனுங்க 3 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அடிச்சாங்க காப்பி மாதிரி 3 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, நாங்க அந்த ஊருக்கு போனது எல்லாம் உண்மைதான், அவளுக்கு வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு, அதுக்கான ஆப்ரேஷனுக்காக நாங்க கொஞ்சம் பணம் கொடுக்கறதுக்காக போனோம், அதுக்கப்புறம் நாங்க இங்க ஊருக்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவனுங்களுக்கு ஏற்கனவே அவ மாட்டிக்கிட்டா உளறிட்டா அப்படிங்கிறது தெரியாது. பட் அது தெரியாம இந்த மாதிரி ஒரு மலுப்பலான பதில்களையே மாறி மாறி ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய டவர் லொக்கேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல டிராவல் பண்ணி போனது, அந்த கிரைம் நடந்த இடத்துல அவனுங்க இருந்தது எல்லாமே உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் கிடைச்ச எவிடன்ஸ் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்போது அன்னைக்கு நாங்கள் தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்லவும் செய்கிறானுங்க. ஃபைனலி அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த தாத்தா போட்டிருந்த நகையை மீட்டெடுக்கிறாங்க. இவனுங்க அந்த நகையை என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கொடுத்துருக்கான். அவங்ககிட்ட என்ன சொல்கிறானுங்கன்னா, என்னுடைய அம்மாவுடைய செயின் தான் இது, இதை நாங்கள் அடகு வைக்கணும், இப்போதைக்கு நீ வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்த பையனுக்கு இது கொள்ளையடிச்ச நகைன்னு தெரியாது. அதை ஒரு கட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுத்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரேத பரிசோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய சடலத்தை இந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்தார்களும் அந்த புது வீடு கட்டப்பட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே அந்த 65 வயது நிறைந்த சிவன்குட்டி செட்டியாருடைய உடலை அடக்கமும் பண்றாங்க. தான் வீட்டுடைய கிரக பிரவேசத்தையும் புது பேர குழந்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சிவன்குட்டி செட்டியார் இறந்து போயிருக்காரு. என்னதான் போலீஸுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இவ்வளோ எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, எதனால அந்த தாத்தாவை நிர்வாணமாக உட்கார வைக்கணும். அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் கொஸ்டின் கேட்கும்போது தான் அவன் என்ன சொல்லியிருக்கானா, என்னுடைய தாத்தா என்னை அடிக்கடி வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் தவறான இடத்துல தொட்டுக்கிட்டே இருப்பாரு, அதனால அவர் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் இருந்துச்சு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவரை போட்டு தள்ளிடணும், அவளை நிர்வாணமாக உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு கோபமும் ஆத்திரமும் என்னுடைய மனசில் நீண்ட நாட்களாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் என்னுடைய காதலனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், எனக்கும் ஐஃபோன் வாங்கணும், என்னுடைய நண்பர்கள் கூட டூர் போகணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அவங்க கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி என்னுடைய தாத்தாவை போட்டு தள்ளி இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் போலீஸ் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா மகளுடைய பேத்திக்கிட்டேயே சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த அந்த குழந்தைகிட்டேயே அவர் தப்பா நடந்திருப்பாரா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் போலீஸோடைய மனசுல ஊறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால
இவ்வளோ பண்ண இவ ஏன் இதை வந்து பொய்யா சொல்லக்கூடாது? ஸோ அதனால அவ சேட் பண்ணது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த தாத்தாவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறத அவ பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. அவளுடைய தாத்தா ஒரு நாளும் தவறா நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்ற டீட்டெயிலையும் ஆதாரத்தோட போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தற்போதைக்கு கைது செய்யப்பட்ட இந்த 4 பேரையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருந்திருக்காங்க. அந்த பசங்களுக்கு 16-17 வயசு ஆகுதுங்கிறதுனால இந்த குற்றத்தோடைய வீரியத்தை பொறுத்து நாளை பின்ன அவங்கள அடல்ட்டா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான விசாரணை நடத்தப்படலாம். இதனால ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. போலீஸ் சைட்ல இருந்துமே அவங்கள அடல்ட்டா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்திருக்கு. பட் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு வெறும் 13 வயசு தான். இந்திய சட்டத்தின்படி 14 வயசுக்குள்ள இருக்கிற யாரையுமே கடுமையான குற்றம் பண்ணவங்களுடைய கேட்டகரியில வைக்கவே மாட்டாங்க. ஸோ இவ ஒரு சிறுமிங்கிறதுனால கண்டிப்பா அவளுக்கு வெறும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். இந்த 14 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிரைம் பண்ணால் அவங்கள பெருசாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா, அவங்களுடைய அறியாமையில் முன்கோபத்தால் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. பட் இந்த கேஸில் அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்ன நடக்க போகுது, அந்த பசங்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நிர்பயா கேஸில் கூட பார்த்தா ஒரு பையன் வந்து மைனர். அவனுக்கு அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு அரசு தரப்புல இருந்து பணம் கொடுக்கப்பட்டதாகவும் தையல் மிஷின்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தியை அந்த காலகட்டத்தில் வெளிவரும்போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ்லையுமே அந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபைனலி இந்த பொண்ணு தான் ஐஃபோன் வாங்கணும், தன்னுடைய காதலனுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாள் தாத்தா மேல கோபமா இருந்த அவ எப்படி ஒரு சதிப்பிலான போட்டு அவரை கடைசியில போட்டு தள்ளி இருந்திருக்கா. இந்த தாத்தாவுக்கு இவ பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால அவர் அடிக்கடி கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு. குறிப்பா அந்த பையன் கூட பேசுறது, அவ ஏதோ போதை எடுக்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் அவருக்கு வந்திருக்கு. அதே சமயம் வீட்டில் சின்ன சின்ன பொருட்களை திருடுறது, எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி கெட்ட வெளிகளில் போறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் கவனிச்சு தான் அந்த பொண்ணை கண்டிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஆத்திரம் எல்லாமே சேர்ந்து தான் இவரை இதுக்கு மேல உயிரோட வச்சிருந்தா நமக்கு தொடர்ந்து இடையூறா தான் இருப்பார் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு தன்னுடைய தாத்தாவை கடைசியில போட்டு தள்ளிட்டா. இந்த கேஸ் வெளியில இருந்து நம்ம கேட்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு இருக்கும் தான். ஆனா பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த கேஸை கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிட்டு நம்முடைய பிள்ளைகள், அது ஆம்பளை பசங்களா இருக்கட்டும் பொம்பளை பசங்களா இருக்கட்டும், அவங்க மேல எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத இந்த கேஸ் வந்து நமக்கு சொல்லுங்கிறத நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டியான பசங்க கிட்ட அந்த கிரைமோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ரவுடிசம் பண்றது தான் கெத்து, இந்த மாதிரி போதை பழக்கத்துல இருக்கிறது தான் கெத்து, இதுல இருந்த பசங்க மத்தியில நமக்கு தனி கெத்து, ரவுடி சாங்கே கேட்டுக்கிட்டு இருந்தா நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி நடந்து வரும்போது மாசா இருக்கும், இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நம்ம மாசா போடலாம் அப்படின்னு நினைச்சு பல குழந்தைகள் இன்னைக்கு தவறான பழக்கத்துக்குள்ளேயும் தவறான பாதைக்குள்ளேயும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கணும்னா பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து வெளியாட்கள் சொன்னா கேட்க போறதே கிடையாது. உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்களுமே சின்ன வயசுல இருந்து, குறிப்பா ஒரு 8 வயசுக்கு மேலேயே தங்களுடைய பிள்ளைகள் என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான பாட்டு கேட்குறாங்க, ரவுடி சாங் மாதிரி கேட்குறாங்களா இல்லை நார்மலான சாங் கேட்குறாங்களா, எந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறாங்க, நியூஸ் எந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவன் பாட்டுக்கு இருக்கான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இருக்காம அவனை கண்காணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போதான் நாளை பின்ன இந்த மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்கள் மாதிரி நம்முடைய பிள்ளைகளும் உருவாகாமல் இருக்கும். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க 4 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. சேம் டைம் அந்த கிரைம் நடந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எப்படி அதை நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. பட் அடுத்தடுத்து என்ன நியூஸ் வரப்போகுது, நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் இந்த கேஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். ஃபியூச்சரில் இந்த மாதிரி எந்தவித குழந்தைகளும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கேஸ் என்னைக்குமே ஒரு எக்ஸாம்பிளாகவும் ஒரு முன் ஜாக்கிரதையும் கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு 13 வயசு பொண்ணுடைய இந்த ஸ்மார்ட்டான பிளானை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளுடைய அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.